இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மருமகளே, என்ன போன ஆளுங்கிட்ட இருந்து இன்னும் எந்த தகவலும் வரல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, கரெக்டான பசங்களை தான் அனுப்பியிருக்கேன். இதோ என்னாச்சு, அந்த அபிராமியை தூக்கிட்டீங்களா? தூக்கியாச்சு மேடம். இப்போ அவங்க மயக்கத்துல கார்ல தான் இருக்காங்க. குட், சொன்னதை சூப்பரா செஞ்சுட்டீங்க. அந்த அம்மாவை பத்திரமா காலையில கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். அந்த அபிராமியை தூக்கியாச்சு. நாளைக்கு காலையில கும்பாபிஷேகத்தப்ப அவளை எல்லாரும் முன்னாடியே நிறுத்தி அந்த டிரைவர் பையன் யாருங்கிறத தோல் உரிச்சு காட்ட போறேன். அப்புறம் என் அக்கா காரிய அவனை வீட்டை விட்டு துரத்திடுவா. கும்பாபிஷேகமும் நின்னுரும். அவனையும் அந்த கிழவியையும் ஒரே நேரத்துல பழிவாங்கின சந்தோஷம் நமக்கு கிடைச்சிரும். பாட்டி, இதான் உங்க பழைய வீடா? ஆமா கண்ணு, இதுதான் நம்ம பூர்வீக வீடு. இங்கதான் நானும் உங்க தாத்தாவும் வாழ்ந்தது. உங்க அப்பா பிறந்ததே இந்த வீட்டுலதான். என்ன பாட்டி, வீடு ரொம்ப டஸ்டா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் சுத்தம் இல்லாம இருக்கு. எல்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் இந்த வீட்டுல தான் தங்க போறோம். விடிஞ்சதும் குளிச்சிட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போயிடலாம். வீடு சின்னதா பழசா இருந்தாலும் உங்களோட தங்க போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. எனக்கு தாண்டா கண்ணுங்களா, நீங்க பிறந்ததுல இருந்து என் கூட நீங்க தங்கினது இல்ல, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது இல்ல. எல்லாம் இப்ப நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க ஆத்தாக்காரி மனசு வைக்க மாட்டேங்கிறாளே. கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே சீக்கிரமா மாறும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தாண்டா கண்ணு இருக்க. சரி வாங்க வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. எங்க வச்சேன் எங்க வச்சேன்? ஆத்தி, இந்த போட்டோ பார்த்தா எல்லா உண்மை தெரிஞ்சிருமே. அபிராமி தான் கார்த்தியோட அம்மான்னு ரேவதிக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. கார்த்தி, இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. வாயா வா. என்ன பாட்டி, இந்த போட்டோவை எடுத்துறியா? உன் மாமன், நான், உங்க அம்மா 3 பேரும் இருக்கோம். இந்த போட்டோவை அவங்க 3 பேரும் பார்த்தாலுங்கன்னா பிரச்சனை தான். என் பேத்திங்க பாத்திர கூடாதியா. இதை இப்ப எடுத்துரு, எங்கேயாவது மறைச்சு வச்சிடுறேன். சரிங்க பாட்டி. பாட்டி, இது என்ன போட்டோ பாட்டி? அட, இது பழைய போட்டோமா. பழைய போட்டோவா? ஆ, காட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரே தூசு தும்பமா இருக்கு. தொடச்சிட்டு நான் அப்புறமா கொண்டு வரேன். அந்த போட்டோ எல்லாம் எடுப்பா, அதெல்லாம் எடு. நான் தொடச்சி எடுத்து வைக்கிறேன், அப்புறமா பாருங்க. எல்லாரும் சீக்கிரம் போய் தூங்குங்கம்மா. காலையில வெள்ளனை எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். கோயில் நகையெல்லாம் வாங்கறதுக்கு ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. கோயில் எங்க வீட்டுல தான் வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, இங்கதான் வச்சிருக்கேன். வாயா காட்டுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கு. வாயா காட்டுறேன், வாங்க.
அம்மா அந்த ஓரத்துல பாயெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து போடுங்க. இந்த சரிங்க பாட்டி. வாக்கா. வாயா. இது பாரியா. வழக்கமா நம்ம வீட்ல இருந்து தான் கோயிலுக்கு நகையெல்லாம் போகும். இதோ. இத பத்தி ஐயா. இதோ. நாளைக்கு காலையில கிளம்பும் போது இங்க இருந்து தான் நகையெல்லாம் எடுத்துட்டு போகணும். சரியாப்பா? ஆ சரிங்க பாட்டி. பழைய பீரோ அப்படிதான் இருக்கும். வாயா. ஏப்பா சொந்த ஊர்ல விட்டத்தை பார்த்து இப்படி படுக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ரகு மாமா அத்தை வரலன்னு ஏதாவது சோகமா இல்லையா? குட் நைட். ஏப்பா சகல, இந்த மாதிரி வரிசையா படுத்திருக்கிறத நினைச்சா எனக்கு ஹாஸ்டல் ஞாபகம் தான் வருது. அங்கதான் இந்த மாதிரி லையனா வரிசை கட்டி படுத்திருப்பாங்க. நீங்க படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. குட் நைட் பா.